ஓம் தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம் நவமி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூராட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:10 மணி வரை உள்ளது. மதியம் வரை மரண யோகமும் பின் சித்த யோகமும் உள்ளது. இன்று சிவாலயங்களில் சங்கபிஷேகம் நடைபெறும். சங்கபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவ அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை, மாலை 4:45 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் ஆயில்யம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமும் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு செய்ய ஏற்படின் பிள்ளையார் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு செவ்வரளி புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பின் அக்காரியங்களை செய்யலாம். முடிந்தவரை முக்கிய பணிகளை தவிர்ப்பது நலம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று எல்லா வகையிலும் நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும். நீங்கள் செய்து வந்த தொழில் அமோகமாக நடக்கும். அனைத்திலும் உங்களுக்கு விருத்தி உண்டாகும். இன்று தனவரவு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோயில். அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி அணிவித்து பின் நெய் தீபம் ஏற்றவும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தனவரவு மிகும், பணவரவும் மிகும். இன்று உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். ஆகையால் இன்று நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். இன்று நீங்கள் மறக்காமல் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயத்திற்கு சென்று சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வலம் வரவும். மிதனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். நீங்கள் செய்த தொழில் விருத்தியாகும். மேலும் அரசு பணியில் வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவர். மற்றும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களும் நல்ல பாராட்டை பெறுவீர்கள். இன்று பணவரவு உண்டு. இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயம். கால பைரவருக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் மேன்மேலும் வளம் கூடும். கடகராசி அன்பர்களே, இன்று புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்யம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அமோக வளம் பெறுவர். நலம் உண்டாகும். தனவரவு உண்டு. ஆனால் ஆயில்யம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் முக்கிய பணிகளை செய்யாமல் இருப்பது உத்தமம். அவ்வாறு செய்ய ஏற்படின் அவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று பின்பு சிவாலயம் சென்று அதற்கு பின்பு செய்யலாம். சிம்மராசி அன்பர்களே, அஞ்சாஞ்சம் படைத்தவர்களே, எதிலையும் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை செய்பவர்களே, எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை நீங்கள் நிம்மதியாக உறங்க மாட்டீர்கள். இன்று உங்களுக்கு ஏனோ சற்று ஓய்வு எடுத்தால் போதும் என்று தோன்றும். அதற்கு காரணம் மக நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று ஓய்வு எடுக்கலாம் என்ற எண்ணங்கள் கூடும். நீங்கள் முடிந்தவரை முக்கிய பணிகளை செய்யாமல் இருப்பது நல்லது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று அமோக வெற்றி பெறுவார்கள். தொழிலில் லாபம் உண்டாகும். சிம்மராசியில் பிறந்த அனைவரும் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயம். கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் அனைத்து வளங்களும் நீங்கள் பெறுவீர்கள் என்பது திண்ணம்.
கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை உண்டாகும். நீங்கள் பாசமானவர்கள், பண்பானவர்கள், நேசம் மிக்கவர்கள், குடும்ப பாசம் அதிகமாக உள்ளவர்கள். ஆகையால் குடும்பத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். இன்று நீங்கள் எல்லா காரியத்திலும் நன்மை கூடும். நீங்கள் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அது விருத்தி உண்டாகும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முருகர் ஆலயம். முருகர் ஆலயத்துக்கு சென்று முருகருக்கு செவ்வரளி பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி பின் சிவாலயம் சென்று சிவனுக்கு வில்வமும் நெய் தீபமும் ஏற்றவும். அனைத்து வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். துளாராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இன்பமான நாள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நற்செய்தி வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம். துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு சென்று துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிட்டும் என்பது ஐயமில்லை. விருச்சிகராசி அன்பர்களே, இன்று ஏனோ முக்கிய பணிகளில் சில மறதி உண்டாகும். அதனால் செய்யும் தொழிலிலும் பணம் எண்ணும் போதும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி நீங்கள் எல்லா வகையிலும் இன்று சிறப்பாக செயல்படுவீர்கள். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். காலபைரவர் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் அனைத்து வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உங்களுக்கு பணவரவு தனவரவு அனைத்தும் உண்டு. இன்று காலையில் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு சிவாலயத்தில் சென்று சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி சிவாலயத்தை 9 முறை வலம் வரவும். உங்களுக்கு அனைத்து வகையிலும் மேன்மை கிட்டும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்து காரியமும் ஜெயம் உண்டாகும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். ஆகையால் இன்று உங்களுக்கு தனவரவு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முருகர் ஆலயம். முருகபெருமானுக்கு செவ்வரளி பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் மேன்மேலும் அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். கும்பராசி அன்பர்களே, இன்று அமைதியாக இருப்பீர்கள். ஏனோ மனம் அமைதியை விரும்பும். இன்று நீங்கள் அனைத்து விதத்திலும் வெற்றி அடைவீர்கள். இன்று பணவரவு தனவரவு உங்களுக்கு உண்டு. நீங்கள் வயதானவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவளிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை கூடும். மீனராசி அன்பர்களே, இன்று புதிய தொழில் ஏதாவது செய்யலாம் என்ற எண்ணம் உண்டாகும். அதற்காக முயற்சியில் ஈடுபடுவீர்கள். செய்யும் தொழிலை மாற்றலாம் என்றும் சிலருக்கு எண்ணம் உண்டாகும். ஆகையால் நீங்கள் ஏதாவது வகையில் புதிய தொழிலை தொடங்குவோமா, என்ன செய்வது என்ற ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பீர்கள். அதில் முயற்சியிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சியில் ஈடுபடும் பொழுது நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். ஆகையால் நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். அடுத்து பெருமாள் ஆலயம். காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையும் நெய் தீபம் ஏற்றினால் அனைத்து வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். 12 ராசி அன்பர்களும் இன்று மாலை வேளையில் சிவாலயத்தில் நடைபெற்ற தங்கபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவ அருளை பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.